நாம் நம்முடைய வேதாகமத்தை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us turn our scriptures to book of Revelation, chapter 21, verses 9 and 10. வாலிபர் in Tamil. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டான். When Apostle John has been ascended up to the heaven, அவன் பத்மு தீவிலே சிறையிருப்பிலே இருந்தான். and he was in the prison at the island Patmos. ஆவியிலே பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டான். And in the spirit he has been ascended up to the heaven. இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்த தரிசனங்களை பெற்றான். And he had a vision, he henceforth what is going to happen. அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறதையும் மற்ற காரியங்கள் எல்லாம் இதுல வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And all these things has been mentioned in the scripture about what has been existing in the heaven. அவைகளை எல்லாம் பார்த்தான். And he seen everything. அவைகளுக்கு பிற்பாடு அவன் ஒரு பெரிதான ஆவியிலே கொண்டு போய் மேலே மலை மேலே பெரிதான மலை மேலே நிற்க வைத்து தேவன் சில காட்சிகளை காட்டுகிறார். And the God made him to stand at the eye of the mountain and then show something. அங்கே பார்க்கிறான் தேவனுடைய மகிமையை அடைந்த பரிசுத்த நகரமாகிய பரம எருசலேமை பார்த்தான். And there he is seen the great city, the holy Jerusalem, descending out of the heaven from God. அது மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது போல இருந்தது. And it seems like descending. அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. And it seems like a bride has been prepared for the groom. அதுதான் நாம் அடைய போகிற லக்காகிய நித்தியம். And that is our eternal which we are going to attain. இன்னொரு விதமாய் சொன்னால் மோட்சானந்த பாக்கியம். And that is our eternal experience. நித்தியத்திலே 3 பகுதி இருக்கிறது. And in the eternal there are 3 things. புதிய பூமி, a new earth, புதிய வானம், a new heaven, புதிய எருசலேம். and new Jerusalem. புதிய வானத்திலே புதிய பூமியிலே in the new earth வெறும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். and only those who have been saved, the children of God alone be existing. புதிய வானத்திலே in the new heaven பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். and Old Testament saints were existing. புதிய எருசலேமிலே and in New Jerusalem அல்லது சீயோனிலே or at the Zion, கவனியுங்கள், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதித்தவர்கள் அங்கே இருப்பார்கள். at the New Jerusalem those who are saved correctly and then anointed and then those who are filled with the God. அந்த மகிமையான புதிய எருசலேமை தான் ஆவியிலே தரிசனையாக கண்டார் இந்த யோவான். And this John only is seen in the vision about the New Jerusalem. மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், a great city, the holy Jerusalem. 10வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். a great city, the holy Jerusalem. அதுதான் மணவாளனுக்காக மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that is what it has been mentioned for the groom, the bride has been getting prepared. இந்த மகிமை என்கிற வார்த்தையை சில பேர் வாசிக்க தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் எப்படிப்பட்டது என்று விளங்கிக் கொள்ளவே இல்லை. And few can able to know about the meaning of the word, they know to read the word about the glory, but they are not identify what the real meaning is. அதன் பொருளை முழுவதும் அறிந்தார்கள் இல்லை. But they are not understand the real meaning of the word glory. ஆனா பெந்தகோஸ்தே சபையில தான் இருக்கிறார்கள். But still they are at the Pentecost church. கவனிங்கள், நான் ஒரு 4-5 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். Let me share out the 4-5 things, then you will understand. மகிமை என்கிற வார்த்தை வேத புத்தகம் முழுவதிலும் எழுதப்பட்டிருந்தாலும், and though throughout the scripture the word glory has been written, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான
பொருள் உள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. In every occasion it has been given out the different meaningful things. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், And if you read 2 Chronicles chapter 5 and verse 14, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினது என்று எழுதப்பட்டிருக்கு. for the glory of the Lord had filled the house of God. அங்கே மகிமை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், And there the meaning for the word glory is தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம். that means the presence of God. அடுத்தது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், And if you turn your scriptures to Genesis chapter 45 verse 13, யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு செய்தி அனுப்புகிற பொழுது, when Joseph sent the news to his father, எகிப்திலே எனக்கு இருக்கிற மகிமையை நீங்கள் போ என் தகப்பனுக்கு சொல்லுங்கள்ங்கிறார். and he had been stating out, go and tell my father all the glory in Egypt. அங்கே அந்த மகிமை என்கிற வார்த்தை, And there the glory meaning, நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே சகல அதிகாரமும் உடையவனாக இந்த தேசத்தில் இருக்கிறேன் என்கிறதை நீங்கள் சொல்லுங்கள். I go and state my father, I am in the second position next to the king. அவ்வளவு கனத்துக்குரியவனாய் இருக்கிறேன். And that much of honorable person I am. அங்கே மகிமை என்கிற வார்த்தை கனம் என்கிற பொருளிலே எழுதப்பட்டிருக்கிறது. And there the word glory meaning about the honorable honor. யோவான் 11:40 வாசிப்பீர்களானால், And if you turn your scriptures John chapter 11 and verse 14, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிற இடத்திலே, and in the John chapter verse 11 and verse 40, if you believe you will see the glory of God. கவனியுங்கள், மரித்து போன லாசர் உயிரோடு எழுந்திருக்கிறதை பற்றி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. And it has been mentioned about the death Lazarus, how he has been resurrected. விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை காண்பாய். And if you believe you should see the glory of God. மரித்தோரை உயிரோடு எழுப்பத்தக்கதான மகிமை அல்லது வல்லமையை காண்பாய் என்று சொல்கிறார். And there you will find out the resurrection of glory. அடுத்ததாக பார்த்தால், and later on லூக்கா 2:9 in Luke chapter 2 and verse 9, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தேவதூதன் சொல்லுகிற பொழுது, when the angel has been stating about the birth of Jesus, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, and the glory of the God have been came upon them. அப்ப அங்கே மகிமை என்கிற வார்த்தை, and the word glory means there ஒரு தெய்வீக வெளிச்சத்தை காட்டு பொருள் கொள்ளுகிறதா இருக்கிறது. and there it means the divinity of light. ஆமாம், அது மட்டுமல்லாமல் பிலிப்பியர் 4:19 வாசிப்பீர்களானால், and if you read Philippians chapter 4 and verse 19, உங்கள் குறைவைகளை எல்லாம் கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்குவார். and the God will glorify all your needs. அங்கே தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையாய் நிறைவேற்றுவார் என்கிறார். And in Philippians chapter 4:19, by his richness the God makes us all things according to the Christ Jesus. அங்கே மகிமை என்ற வார்த்தை, and there the glory means தேவனுடைய ஐஸ்வரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it is mentioned the God of riches. கடைசியாக ஒன்றை கூட சொல்கிறேன். and finally கொலோசியர் 3:4 வாசிப்பீர்களானால், and if you read Colossians chapter 3 and verse 4, நீங்களும் கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே பிரவேசிப்பீர்கள் என்கிறார். and you shall also appear with him in glory. அங்கே மறுமை, அதாவது இவ்வுலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். and there it speaks about the transformation. அப்போ இந்த மகிமை என்கிற வார்த்தை பல இடங்களிலே பல பொருள்களை உணர்த்துகிறதா இருக்கிறபடியினால், and because the word glory denotes about the different dimension of meaning, வேதத்தை தெளிவுபட வாசித்து பொருள் கொள்ள வேண்டும். and we have to read the scripture with all meaningful way. பிரசங்கியார்கள் சொல்றத கவனமாக கவனிக்க வேண்டும். and you have to keen watch and listen to the preachers. இப்ப இது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் மனதிலே கொண்டிருந்தால், and if you all have it in your mind or heart, அப்போ மகிமை என்கிற வார்த்தையின் பொருள் என்னதென்று நமக்கு தெளிவாக தெரியும். and easily you can identify what is the meaning of the word glory. அருமையானவர்களே, my dear beloved, மணவாட்டி எப்படிப்பட்டவள், and what sort of bride she is, எப்படி அவள் இருப்பாள், and how she will be, அல்லது நித்தியத்திலே நாம் எப்படி இருப்போம், or else how we will be at the eternal. மணவாட்டியின் அனுபவத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு, and those who came into the experience of the bride, தேவன் வைத்திருக்கிற மகிமை, and that is the glory with the God kept, புரிய வேண்டும். and we have to understand that. அது இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றேன். and hitherto I said about only introduction. இப்ப நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக சொல்லுகிறேன். and for your betterment of understanding, அதாவது குயின் விக்டோரியா சின்ன பிள்ளையா
பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க. Once Queen Victoria, at her childhood days, she was studying at the school. அப்பொழுது ஹிஸ்டரி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க டீச்சர். விக்டோரியா மகாராணி அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. And Queen Victoria, at her childhood days, she was at a school. என்ன அந்த அதாவது அங்கே டீச்சர் என்ன பாடம் நடத்துகிறார்கள்? What a teacher teaches. சரித்திர பாடம் நடத்துகிறார்கள். And she was teaching a history subject. அதிலே ஒரு தேசத்தினுடைய குயின் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? And how the queen of the country will be. அவர்களுக்கு என்ன விதமான அதிகாரம் எல்லாம் இருக்கும்? And what are all the authority she will be. அவர்கள் எத்தனை நாடுகளை ஆட்சி செய்கிறார்கள்? And how many countries she can rule on. எல்லாம் அந்த டீச்சர் விளக்கி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். And the teacher has been explaining this sort of things. ஆனால் ராஜாவுடைய கட்டளை என்னன்னா, but what is the commandment of the king? டீச்சர்மார்களுக்கு சொல்லியிருக்காங்க. And to the teacher they have said, விக்டோரியா இங்க தான் படிக்கிறா. And Queen Victoria, she is studying here. அவள் வருங்கால ராணி என்கிறதை நீங்க எந்த காரணம் கொண்டு சொல்லவோ, at any point or any occasion you should not never estimate she is going to the மரியாதை queen. கொடுக்கவோ செய்யக்கூடாது. And you should not give her a special honor. மற்ற பிள்ளைகளை போல அந்த பிள்ளையை நடத்த வேணும். And just like the other student we have to treat her. அப்படி சொல்லி வைத்திருக்கிறார் ராஜா. And the king has kept it like that and then said to the teachers. விக்டோரியா இப்பொழுது கிளாஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And now Queen Victoria, she was sitting at the class. அவள் இந்த காரியங்களை, அதாவது ஒரு ராணிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது என்கிறதெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது, when the teacher has been explaining what are all the qualities of the queen, திடீர்னு விக்டோரியா சிரிச்சிடலாம். and immediately Queen Victoria, at her young age, she has laughed. விக்டோரியா ஏன் சிரிச்ச? Victoria, why did you laugh? உனக்கு என்ன விளங்குச்சு? And what did you understand? அப்போ அவள் சொல்லுகிறாள், At the time she is replying, அடுத்தது ராணியா வரப்போறது நான் தான்ங்கிறது விளங்குச்சுன்னா. and I am the one who going to become a queen next. அப்படியானால் நீ எப்படி நீ ஆக்ட் பண்ணுவான்னு கேக்குறாங்க. At the time, then how will be react like that? அந்த பொண்ணு சொல்றா, சின்ன வயசுலயே at her young age she has been stating on, talk like a queen, நான் ராணியை போல பேசுவேன். I will walk like a queen, ராணியை போல நடப்பேன். I will act like a queen, ராணியை போலவே செயல்படுவேன். அதாவது அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, and what the queen understood, நாளைக்கு நான் அரசாட்சிக்கு வருகிற பொழுது, in the future when I going to come as a queen, நான் எப்படி செயல்படுவேன், and how I become act, even my talkings will be different, just as a queen, ராணியை போலவே என்னோட பேச்சும் இருக்கும். with all authority, எல்லா உரிமைகளோடும் என்னோட பேச்சு இருக்கும். with all power, எல்லா வல்லமையோடும் என்னோட பேச்சு இருக்கும். அப்படி நான் பேசுவேன். I like that I will talk. நான் அப்படி நடப்பேன். And I will walk like that. ஒரு சின்ன பிள்ளைக்கு, அதாவது அந்த குடும்பத்தில் பிறந்ததனாலே, and because she has been born in that particular family, வருங்காலத்திலே எப்படிப்பட்டவளாக நான் மாறப் போகிறேன் என்பதை, in future how she is going to be, she observed, அதை அவள் அறிந்து கொண்டாள். ஆகையினாலே அவளுக்கு புரிந்ததை இப்ப கேட்கிறவள் சொல்றா. and because she has understood, she has been asking on, I will talk like a queen, நான் ராணியை போல பேசுவேன். I will walk like a queen, நான் ராணியை போல நடப்பேன். I will act like a queen, நான் ராணியை போல செயல்படுவேன். அவனீங்க இது அந்த அவர்களுக்குள்ளே உருவாகி விட்டது போல, as of she has been always existing in அடைய her போகிற மகிமை பற்றியும் நம்பிக்கை நமக்குள்ளே உருவாக வேணும். and even in ourselves how that queen has been assembled in our life, ஆக போகிறேன், and how I am going to become. அப்படியானால் அதற்கு நான் என்னை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், and that means how I am going to prepare myself. அது தெரிந்திருந்தால், and if you understand that, அன்பானவர்களே, my dear beloved, நாம் இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம். and we will not be in the same position. நிச்சயமாகவே நாம் வித்தியாசப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். and surely we will have a change in our life. இது யாரும் சொல்லி கொடுத்தல்ல, it's not by teaching or somebody, சொல்லாமலே நமக்கு கிடைக்கக்கூடியது. and without teaching we are experiencing this thing. ஆகையால நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். and therefore you have to understand one thing, நாம் நித்தியத்திலே எப்படி இருக்க போகிறோம், and how we are going to be the eternal. அதைத்தான் தேவதூதன் யோவானுக்கு கொண்டு போய் காட்டுகிறார். and that's what the angel showing to the John. நித்தியத்திலே தேவனுடைய சரீரமாகிய சபை அல்லது மனவாட்டி சபை எப்படிப்பட்ட அலங்காரத்திலே மகிமையிலே இருக்க போகிறது, and how the church, the bride, is going to be at the eternal. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். and you have to understand that. அப்போ ஆரம்பத்துல நான் சொன்னதை வைத்து உங்களுக்கு ஏதோ மகிமை என்னத்தையோ சொல்றாரு போல இருக்குன்னு நினைக்க கூடாது. and you should not think about at the beginning of introduction part, உன்னத பாட்டின் புத்தகத்திலே at the Song of Solomon, அதுக்கு பேரே உன்னத பாட்டு. and the book name itself Song of Songs. உன்னதம் என்றால் பரலோகம்னு அர்த்தம். and the song eternal thing. அப்போ பரலோக காரியங்கள் அழகாக நமது தமிழிலே அந்தந்த மொழியிலே
விளங்கும்படிக்காக எழுதப்பட்டிருக்கு. And to make us betterment of understanding, it has been translated in our own உன்னத பாட்டின் language. புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், And if you turn our scriptures, the Song of Solomon, chapter 2 and verse 16, மணவாட்டி எப்படிப்பட்டவள் and how the bride will be, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and it has mentioned there. வாசிங்க. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் நீதி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அல்லேலூயா. My beloved is mine, and I am hers, is feedeth among the lilies. அதாவது மணவாட்டி நேசருக்கு சொந்தமானவள். And because the bride is belongs to the beloved, நான் என் நேசருடையவள், and I am belong to mine, என் நேசர் என்னுடையவர். and my beloved is mine. என்ன கவனிக்க வேணும். You have to listen me. இந்த கை இப்படி இருக்குது, இந்த கை இப்படி இருக்கிறது. And the right hand is in of opposite direction of the left hand. ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொண்டால், And if you have interlocked with both the hands, அது அதை இழுக்கிறது, இது இதை இழுக்கிறது. and both the hands have been separating from each other hands, அல்லது இந்த வலது கை இடது கைக்கு ஆதரவாக இருக்கிறது, இடது கை வலது கைக்கு ஆதரவாக இருக்கிறது. or else the right hand has been supporting the left hand, or else the left hand supporting the right அப்ப hand. கவனிங்க, நமக்கு தேவன் இங்கே இந்த கைக்கே இப்படி பலன் உண்டாயிருக்கிறது போல, And just like even our hands have such a strength, சிருஷ்டிப்பிலேயே தேவன் அப்படி ஒரு இணைப்பை கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டாயிருக்கும்படிக்காய் செய்திருக்கிறார். and in the creation itself, the God made a relationship, connectivity between the husband and the wife. கர்த்தருக்கும் மணவாட்டி சபைக்கும் இருக்கிற ஐக்கியம் என்ன? And what is the relationship between the God as well as the church? சிருஷ்டிப்பிலேயே அவருடைய சாயலாக நாம் உண்டாக்கப்பட்டோம். Even at his creation, we have been changed as of his own image. ஆம் அருமையானவர்களே, Yes, my தேவ dear. சாயலாக மனிதன் உண்டாக்கப்பட்டான். And by the God's image, the man has been created. ஆகையினாலே நாம் அவரை போல் இருக்கிறோம். And we are like unto him. நாம் அந்த சாயலை இழந்து போனபடியினாலே, And because we have been lost out the image, ஆதாம் அதை இழந்து விட்டபடியினாலே, and because the Adam has been lost out the image, திரும்ப அவனுக்கு கொடுக்கிறதுக்காகவே ஆண்டவர் ரட்சிப்பினுடைய அனுபவங்களை உண்டாக்கி இருக்கிறார். and to just re-given to him, the God given us the word of the salvation. அதைத்தான் நாம் மீட்பு என்று சொல்லுகிறோம். And that is what you have been mentioning at us of the redeeming. மீட்பு என்று சொன்னால், And the redeeming is all about, நகைய அடமான வச்சேன், I have been pledged our gold, அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு, and it has been of 1 year, இப்ப வட்டி முதலையும் கொடுத்து நான் மீட்டு கொண்டேன். and now I have been get it back by all my interest paid off. ஆதாம் எதையெல்லாம் இழந்திருந்தாரோ, And whatever the Adam has been loosed out, அதையெல்லாம் திரும்ப மீட்டு கொண்டார். and again he redeemed it. அந்த மீட்பிலே தான் நம்முடைய ரட்சிப்பு, And that redeem as our salvation, அபிஷேகம், and our anointing, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிற உரிமை, and that is what authority we are becoming our children of God, பரலோகத்துக்கு போகிற அல்லது அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறுகிற அனுபவம். and that is the experience that we have been owning to the God. இன்னொரு விதமா சொன்னா, In another way, மணவாளன் வீட்டுக்கு மணவாட்டி போகிற அனுபவம், and that is the experience of the bride entering into the house of the groom, உண்டாயிருக்கிறது. and it is been there. அதை நாம் புரிந்திருப்போமானால், And if you understand that, நிச்சயமாகவே நாம் பாக்கியசாலிகளாய் இருப்போம். and surely we are blessed. அதற்காகவே கர்த்தர், அதை உறுதிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். And to make an affirmation that God provides us the Holy Spirit of anointing. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்பீர்களானால், And if you read Ephesians chapter 1 and verses, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Ephesians chapter 1 and verse 13 and 14, the last part, he was sealed with the Holy Spirit of promise. கவனியுங்கள், Listen carefully. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. And you have been heard about the salvation of the words. சில பேர் சுவிசேஷத்தை கேட்கறாங்க, And few have been hearing of the salvation, ரட்சிப்பின் சுவிசேஷமா இல்ல. but it's not by the gospel of the salvation. கவனியுங்கள், Listen carefully. ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது, And the gospel of salvation is all about, ஆதி மனிதன் எதையெல்லாம் இழந்து போனானோ, and whatever the first man has been lost, missed திரும்ப out, பெற்றுக்கொள்கிறதுக்கான வழியை சொல்லுகிறதான். salvation is all about stating out or giving out the way to redeem it, all the things which have been the ancient man have lost அதைத்தான் out. இங்கே சொல்லி அதை உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்தாவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. And that's what is mentioned in, you were sealed with the Holy Spirit of promise. நீங்க கோயம்புத்தூர்,
திருப்பூர், ஈரோடு இந்த பக்கத்துல எல்லாம் போனால், And if you have been a visit to the places like districts like அங்க இந்த Erode, ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் பட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது தொழுகை இல்ல தொழுவம். and it was a stall over there, அதுல ஆடுகளை எல்லாம் ஒண்ணா சேர்த்து அடைச்சு வச்சிருப்பாங்க. and they'll make all the flocks together. அப்புறம் காலையில போய் அதையெல்லாம் மேய்க்கிறதுக்காக கொண்டு போவாங்க. At the morning time, the shepherd will take him to the feeding on. கவனிங்கள், And listen carefully. அதுல ஏதாயிலும் சில ஆடுகளை விற்கிறதா இருந்தால், And if anybody, the shepherd wants to sell out any particular அந்த ஆட்டு goats, வியாபாரிகள் வருவாங்க. and the seller of the goats have come, இந்த ஆடெல்லாம் விக்கிறதுக்கு இருக்கு, and this much of goats are going to sell, அந்த ஆட்டை தனியா நிறுத்துவாங்க. and he'll segregate the goats, அந்த ஆட்டுகளுக்கெல்லாம் ஒரு விலை போடுவாங்க. and they will make a charge of the ரெண்டு பேரும் goats. ஒத்துக்கொண்டால், If the both have mutual சரி, understand, இந்த ஆடுகளை எல்லாம் நாங்க வாங்கிக்கொள்றேன், and this much of goats I'll get it, என்ன விலை it's for this certain amount, என்று வாங்குறவரும் கொடுக்கிறவரும் விலை பேசி முடித்துருவாங்க. and the borrower and seller will be just getting out the mutual இப்ப understanding. எந்தெந்த ஆடுகள் விலை பேசப்பட்டதுன்னு தெரிய வேணுமே. And to find out which are the goats have been sold out, அதை அப்பவே அது பிடித்து கொண்டு போக மாட்டாங்க. immediately they will not take it back, அதற்கென்று ஒரு சந்தை இருக்கும், and there will be a market over there. அப்போ அந்த நாளுக்கு முந்தின நாள் அதை பிடித்து கொண்டு போவாங்க. An earlier day of that selling day they will get the அது goat, வரைக்கும் அது அதே தொழுவத்துல அதே பட்டியல இருக்கும். until the day it was in the same flock. அப்ப அதுக்கு இது விலை போனதுங்கிற அடையாளம் பண்றதுக்காக கத்திரிக்கோல் வச்சிருப்பாங்க, இல்லாவிட்டா கத்தி வச்சிருப்பாங்க. As if it has been sealed out, they have been making அந்த வியாபாரிகள் அதுல அடையாளம் பண்ணி வச்சிருவாங்க. and the seller have been make out some sort of thing. அப்போ அடையாளம் பண்ணப்பட்டதெல்லாம் விற்பனை ஆகி விட்டதுன்னு அர்த்தம். And just made out the identification, it has been sold out. முதல்ல அந்த வியாபாரி அட்வான்ஸ் கொடுப்பாரு, And the first person who came, he pay the advance. போய் விட்டு மார்க்கெட்டுக்கு முந்தின நாள் வந்து மீதிய பணத்தை கொடுத்துட்டு அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் An earlier day to selling out, he will be pay the remaining amount and take the goat. லாரியை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போயிடுவார். And he will bring a lorry and then take it on. அதே போல In the same way, நம்மை தேவன் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அடையாளம் போடுகிறார். and the God saved us and anointed us, put a seal upon us. அதைத்தான் இங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள். And that's what you are reading here. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, And the word of the truth, that the gospel of salvation you விசுவாசிகள் heard. ஆனபோது, And when you become a believer, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே அடையாளம் போடப்பட்டீர்கள். and you are sealed with the Holy Spirit of promise, முத்திரை போடப்பட்டீர்கள். and you are sealed. அப்ப அது என்னங்க? And what does it mean? அவர் வருகையிலே And in his நம்மை coming, அழைத்து கொண்டு போறதுக்கு வரும் பொழுது, and when you will be coming to take us again, அதுதான் அடையாளம். and that is the seal, that is our அபிஷேகம் தான் identify, நமக்கு அடையாளம். and our anointing is identification. அந்த அபிஷேகத்தை வைத்து தான் நாம் வளர்ச்சியும் அடைகிறோம், And with that தகுதி அடைகிறோம். and according to his calling we are becoming ourselves. அப்ப மணவாட்டி நேசருக்கு சொந்தமானவள். And that means the bride is belonging to the groom. இது முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டியது. And this is the first thing we have to நீங்கள் understand. ஆண்டவருக்கு சொந்தம்னு எப்படி சொல்லுகிறீர்கள்? And how you are stating out you belongs to the God, கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால, and just having a Christian name, இல்ல பரலோக பேர் வச்சிருக்கிறதுனால, or else having the heavenly இல்ல name, பைபிள் பேர் வச்சிருக்கிறதுனால, or else having a biblical name. பைபிள் பேர் வச்சதுனால போக முடியாது. And because you owning a biblical name, you can't ascend up to the இயேசுவோடே heaven. கூட 3 வருஷம் ஊழியம் செய்தான். And you are a person who along with the Christ made a ministry. Judas. And Judas. அழகான பேர் தான். And it was a beautiful name. ஆனால் ஆண்டவரோடு இல்ல. But he was not with the Christ. ஆண்டவர் அழைத்த மகிமையில் அவன் இல்ல. But he was not with the calling of the glory with the God called. கிடைத்தது போல பாக்கியம் அவனுக்கு இல்ல. And he haven't get the privilege what the other rest of the disciples have got. உலகத்தின் மேலும் உலகத்தில் இருக்கிற காசின் மேலும் ஆசை வைத்து 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து அவனே நாண்டு கொண்டு செத்து போனான். And just he betrayed the Christ and then showed out and then he hanged himself and died for the silver coin. ஆண்டவர் தண்டிக்கவில்லை. And God doesn't punish him. அவன் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டான். And he punished on his own self. அப்ப யோசிச்சு பாருங்கள். Listen carefully. மற்ற அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். And the rest of the disciples have done the ministry and then died as martyrs. And even they also died. அவர்களுக்கெல்லாம் மேலே கிரீடம் உண்டு. But இழந்து போனார். Because Judas have been lost out. சரி. இரண்டாவதாக பாருங்கள். And secondly, அவர் நேசருக்கு சொந்தமானவள் மணவாட்டி. And the bride belongs to the God. And that is the first one. அப்ப நேசரின் குரல் கேட்டு பழகினவள். And she is the one who practice herself to hearing the beloved's voice. 2:8 வாசிங்க. And Song of Solomon chapter 2 and verse 8. இது என் நேசருடைய சத்தம். And this is the voice of my beloved. யாருடைய சத்தம்?
அதாவது கர்த்தர் பேசுகிறதை அடையாளம் கண்டுகொள்ள வேணும். And you have to identify the voice of the God. மனுஷர் பேசுகிறதையும் அடையாளம் கண்டுகொள்ள வேணும். And even you have to identify the words of the man. மனுஷர் பார்க்கிறதை வைத்து தான் பேசுவார்கள். And what man speaks is just what they are seeing it. ஆண்டவரோ நமது இருதயத்தின் நினைவுகளை வைத்து பேசுவார். But God speaks with the intentions of our mind. நம்ம இயக்குகிறது என்னன்னு அவருக்கு தெரியும். And God clearly knows what reaction is. எந்த நினைவிலே நாம் செயல்படுகிறோம் என்று அவருக்கு தெரியும். And God clearly knows with what intention we have been acting on. அவருடைய குரல் கேட்டு பழகினவர். And he is the one who practices hearing the God's voice. அதாவது கவனிங்க. Listen carefully. என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். For example, take myself. வெளியே போயிட்டு வந்தால் and even if I go out and come எங்க வெட்டமா கதவை தாள் போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. and my wife will be lock the door and she'll sleep. நான் வரதுக்கு டைம் ஆகும். and it will take the time. காலிங் பெல் இருக்குது. and now we have a calling bell at home. முன்னாள் நாட்கள்ல காலிங் பெல் இருக்கிற வீட்ல நாங்க இல்ல. in those days we are not at the house where the calling bell was not exist. and therefore I knock the door. ஏன் நான் தட்டறது எத்தனை பேர் வந்து தட்டினாலும் அவங்களுக்கு தெரியும். and easily my wife will find identify. but if I knock the door நான் தான் வந்திருக்கேன்னு தெரியும். and correctly she will know I am the one who came. கவனிங்கள். listen carefully. the reason is கேட்டு பழகி விட்டார். and she practiced herself by hearing the voice. நான் தட்டறது போல வேற ஒருத்தர் தட்டினாலும் கூட அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. and even she will identify if anybody have been just knocked like mine. இதுதான் ஐக்கியத்தின் விளைவு. and this is the result of the fellowship. நேசருடைய சத்தம். and this is the voice of my beloved. கர்த்தர் பேசுறாரா? whether the God speaks. சில சமயத்துல சாத்தான் கூட அப்படியே தான் பேசுவான். and sometimes even the Satan speaks like the God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகாதபடியினாலே and because you are not practiced also hearing the God's word சத்தத்தையும் கூட தேவனுடைய சத்தமாய் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு விடுகிறார்கள். and even few have been assuming themselves as God's word and then acting on. அதனால பிரச்சனையை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். and therefore they are always holding on the problem. இறக்கி வைக்க தெரியவில்லை. they don't know how to get back of the normal life. அன்பானவர்களே நாம் சரியாய் புரிந்திருக்க வேணும். and we have to understand clearly. இது என் நேசருடைய சத்தம். and the voice of my beloved. அவர் தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட பேசுறாரு. and even to the longest person he speaks. தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட இதுவும் பேசுறதுதான். and this is also by through gestures you are speaking out. இது நான் காட்டுகிற இந்த அசைவு it gives some signals. நாம் செய்கிற செயல்கள் அது சில காரியங்களை வெளிப்படுத்துகின்றன. ஆமாம், நான் செய்கையை தான் காட்டுறேன், அது அவர்களுக்கு எண்ணத்தை புரிய வைக்கிறது. and just I making a gesture that makes the other person to understand. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது. and even those who are the far away it makes them to understand. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சரசமாக சகோதரத்துவத்தோடு பேசுகிறார். and those who have been at the nearby with all authority you can speak. சில பேர்கிட்ட ரகசியம் பேசுகிறார். and to few he speaks a secret. காதோடு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. and the other person, the next person should not hear it out. சொப்பனத்திலே பேசுறார். and through the dream he speaks. பைபிள் வாசிக்கிற பொழுது பேசுறார். while reading the scripture he God speaks. அவனுங்க தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். and through prophet the God speaks. இதெல்லாம் புரியாத பொழுது when you are not comprehend this, அறிமுகமில்லாத ஒருத்தரிடத்திலிருந்து செய்தி நமக்கு வருகிறது. and we are getting a news from that person we have not known. அவர் பேசி நமக்கு உணர்த்து வைத்தலை உண்டு பண்றார். and the God speaks through them and make to realize. நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? either you have heard the God's voice. கேட்டு பழகி இருக்கிறீங்களா? have you ever practiced the hearing the God's word? கேட்டு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா? have you obeyed by hearing the God's word? அப்படி கீழ்ப்படிந்ததனால் உண்டான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து இருக்கிறீர்களா? have you inherited the God's blessing by obeying his அது words? உங்களுக்கு அனுபவமாய் இருக்குமானா? have you if it has been an experience to you? தேவனோடு நடக்கிற அனுபவம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். and then you will understand what is the experience of walking with the God. அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். and then you will understand what is the blessing of the God. நான் பிரசங்கம் பண்றதுடைய சாரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். and you will understand what is the keynote of my message as well. அன்பானவர்களே, my dear beloved, நாம் தெளிவாக காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். and we have to understand the things clearly. எத்தனை வருஷமா சபைக்கு போறோம்ங்கறதல்ல. and it is not of how many years you are going to the church. தலைமுறையா கிறிஸ்தவனா இருக்கறேங்கறதல்ல. and it is not of for how many generations we are called as a Christian. எப்படிப்பட்ட அனுபவத்துல நான் கிறிஸ்தவனா இருக்கேன். in what sort of experience I am a Christian. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2:35. கவனியுங்கள். listen carefully. தேவன் பேசுறார். and the God speaks. என் உள்ளத்துக்கும்
என் சித்தத்துக்கும் ஏற்றவைகளை and just according to my heart and my mind, செய்வான். and he will do it. அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவேன். And I'm going to raise him such a priest. கவனிங்க, Listen carefully. அதுக்கு முன்னால் இருந்த ஆசாரியன் And earlier the priest was தேவ சித்தத்தின்படி செய்யவில்லை. and not doing according to the God's will. அவருடைய பிள்ளைகள் And their children தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படவில்லை. they are not done according to the God's will. ஆகையினாலே And therefore ஆண்டவர் ஆசாரியத்துவத்தை மாற்றினார். and the God changed the priestship. அங்கே பிள்ளையாண்டனாய் இருந்த சாமுவேலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். And the God just found out chosen the Samuel. ஆசாரியனை ஆண்டவர் தள்ளிவிட்டார். And the God just put away the priest. அனுபவம் மிகுந்தவர் தான். And he was an experienced person. ஆனால் தன்னுடைய குமாரர்களை அடக்காத பாவத்து நிமித்தம் And because he has not buried his children, அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆசாரியத்துவத்தை இழந்து விட்டார். and he have been lost out the priestship. கவனியுங்கள், Listen carefully. பிள்ளைகள் ரெண்டு பேரும் யுத்தகளத்துல போய் மாண்டு போனார்கள். And his children have been in the war battlefield, they have died. கர்த்தர் சாமுவேலை எழுப்பினார். And the Samuel raised, God raised the Samuel. மூலமாக அவர் தம் ஜனங்களை நடத்தினார். And through Samuel the God led his people. ஆசாரியத்துவம் புதுப்பிக்கப்பட்டது. And there was a renewal of the priestship. கவனியுங்கள், இந்த சாமுவேல் 3 பதவிகளை வகித்தவராக. And this Samuel holds of the 3 positions. யார் இந்த சாமுவேல்? And who is the Samuel? ஒன்று இவர் ஆசாரியர். And first he is a priest. இரண்டாவது இவர் ஒரு தீர்க்கதரிசி. And second he is a prophet. மூன்றாவது ராஜாக்களை கூட அபிஷேகம் பண்ணக்கூடிய பிரதான ஆசாரியர். And he is a prominent leader, or as a priest who can anoint the kings, தீர்க்கதரிசி or as a prophet. அப்ப கவனிங்க, ராஜாக்களை ஆர்டைன் பண்ணி வைக்கக்கூடிய தீர்க்கதரிசியா இருந்தார்னா, And Samuel being of the priest who can ordain the kings, அவரை எப்படிப்பட்டவராக வளர்த்துகிறார் ஆண்டவர் பாருங்க. and just consume it how the God lead him out, or grow him என் out. உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றவைகளை அறிந்த ஆசாரியன்கிறார். And he is a priest who understands my heart and my அதாவது mind. பிரதான ஆசாரியனும் இந்த சாமுவேல் பிள்ளையாண்டாலும் படுத்து தூங்குறாங்க. And the high priest and then the Samuel has been sleeping on. ஆண்டவர் வர்றார், திடீர்னு வர்றாரு, And suddenly the God appears பேசுறாரு. and he speaks. யாருக்கு கேட்டது? And who is hearing out? சாமுவேலுக்கு கேட்டது. And the Samuel hears the voice. ஏலி யாரு? And who is Eli? பிரதான ஆசாரியன். And he is high priest. அவர் He hears the voice of calling. சாமுவேல் நினைக்கிறாரு வருது ஆசாரி ஐயா தான் கூப்பிட்டாருன்னு ஓடுறான். And Samuel intention only Eli has called ஐயா him. கூப்பிட்டீங்களே? Oh master, you called me. இல்லையப்பா நான் கூப்பிடல. I didn't call you out. நீ போய் படுத்துக்கோ. Go and lie down. மறுபடியும் சத்தம் கேக்குது. And the second time he goes and approach மறுபடியும் Eli. எந்திரிச்சு பார்க்கறான். A second time he also ஏன்னா raised அவன் up. சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? He is a little boy. ஐயா கூப்பிட்டீங்களா? Master, have you called me? இல்லையேங்கறார். Oh, it's not like. இல்லையே, சத்தம் கேட்டது. சாமுவேல் என்ன கூப்பிட்ட சத்தம் Oh, கேட்டது. it seems like I heard a voice. இப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு. And now Eli understood. கர்த்தர் பேசுறாரு. And the God speaks. கர்த்தர் கூப்பிடுறாரு. And the God calls. சரி, இனிமேல் அப்படி சத்தம் கேட்டா சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. And henceforth he heard a voice like that. Say, Master, let me hear அதெல்லாம் out. சொல்லி கொடுக்கிறதுக்கு தெரிந்திருக்கிற ஆசாரியனுக்கு ஆண்டவர் பேசுறது கேட்கல. And the Eli, the priest, have been understood, but he can't help to understand the God's voice. எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தால் ஆண்டவர் யாரோடு பேசணும் அவரோடு மட்டும் பேசுவார். And either though you have been sitting in this much of crowd, you only to whom the God speaks, he wants to speak. உணர்த்த வேண்டுமோ அதை மட்டும் உணர்த்துவார். Only to whom the God wants to realize, to whom alone the God realize. எல்லாரும் கொன்று போல தமிழ்ல பேசினாலும், And even though we have been speaking in Tamil, பிரசங்கம் பண்ணாலும், and even though the pastors preach, அவங்களுக்கு விளங்க வேண்டியது அவங்களுக்கு விளங்கும். and for will make one to each and every individual understanding. அன்பானவர்களே, My dear உங்களுக்கு beloved, தேவன் பேசுகிறது கேட்கிறதா? have you hearing out the God's voice? கேட்டால் And நீங்கள் if you பாக்கியவான்கள். heard, you are blessed. இன்னும் கேட்கலன்னு சொன்னா And still now you are not here. நான் என்ன சொல்றது? தேவ சத்தம் கேட்க முடியவில்லை என்றால், And if you're not able to hear the God's word, இன்றைக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை என்றால் நாளைக்கு எக்கால சத்தம் போடும்போது அதுவும் கேட்காது. and tomorrow in future, even if you heard the noise of a trumpet, even that also we can't hear. தேவன் தன்னை நம்புவர்களோடும் And the God, those who trust upon him, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகளோடும் தான் பேசுவார். only those who have been fulfilling the God's will to whom they will வீணாய் speak. பேசுகிறது இல்லை. And just he will not speak out in அவருடைய vain. சத்தம் தெருக்களிலே கேட்கிறது And இல்லை. his voice is not heard out the streets. அவர் சத்தம் சபையிலே கேட்கிறது. And his voice heard at the church. ஆம், அருமையானவர்களே, Yes, my நீங்கள் dear. அவருடைய சத்தத்தை, நேசருடைய சத்தம், And the voice of the beloved. இது என் நேசருடைய சத்தம் And this is the voice of my beloved. அப்படின்னு நீங்க கண்டு அறிகிற பாக்கியம் உங்களுக்கு இருக்க வேணும். And you have that sort of experience to understand. மூன்றாவதாக பார்ப்போம். And thirdly, உன்னத பாட்டு 5:9.
Song of Solomon chapter 5 and verse 9. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். Song of Solomon chapter 5 and verse 9. What is thy beloved more than another beloved, O thou fairest among women? What is thy beloved more than another beloved, that thou dost so charge us? என்னம்மா நீ சொல்றது? என் நேசர், உன் நேசர் மட்டும் ரொம்ப பிரமாதமா சொல்றியே, எதனால அவர் விசேஷித்தவர்? And what is more beloved than mine? நீ ரூபவதி தான். And you are fairest among women. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. And thou fairest among women. உன்னுடைய நேசர் எதிலே விசேஷித்தவர்? And what is thy beloved more than thou beloved? மற்ற நேசரை பார்க்கலாம் உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர்? And what is thy beloved more than another beloved? அவரா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். And he is a white and ruddy. அவர் சாதாரணமானது இல்ல. And he is not a normal person. ஒரு செப்பரேட் தோற்றமுடையவர். And he is a separate of appearance. செப்பரேட் வாய்ஸ் உள்ளவர். And he has a separate voice. அவர் 1000 பேர் உட்கார்ந்திருந்தாலும், And though if 1,000 are gathered, யாரோட என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவார். and to whom he want to speak, he speaks that right way. யாருக்கு எதை உணர்த்த வேண்டுமோ அதை உணர்த்துவார். And to whom he want to make a realize, he'll make it on. யாருடைய காதோடு பேசுவார், அவர் காதோடு பேசுவார். And to make it to clear of secret, he'll gives out the clear way. நினைவோடு பேசுவார். And with all intentions that God speaks. சில பேருக்கு குற்றங்களை சொல்லி காண்பிப்பார். And the God will find them to realize about their சில பேருக்கு வரும் தண்டனைகளை பற்றியும் சொல்லுவார். And even the God speaks about the punishment you are going to face. நடக்கவில்லை என்றால் என்ன சம்பவிக்க போறதுன்னு சொல்லுவார். And even though if you are not obeying his words, still what is going to happen, the God clearly speaks. சத்தம் கேட்டு பழகினவன், And so experienced by hearing the God's word, அவரை ருசித்தவன், and those who tasted him, சாட்சியாய் சொல்லுவோம். and he can just share it as a testimony. தேவனோடு ஜீவிப்பதின் மேன்மை என்னன்னு நமக்கு தெரியும். We will understand what is the glory of the God. We can walk along with the God. ஆம் அன்பானவர்களே, Yes, my dear beloved. உண்மையிலே கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு And those who have been having a real fellowship with the God, காரியங்கள் வித்தியாசமாய் விளங்கும். and they will understand the things in a different way. இயேசு மரித்து உயிர் தெழுந்து விட்டாருன்னு சொன்னாங்க. You have been said it has been Jesus has been resurrected from death. சீசர்கள் எல்லாம் சோர்ந்து போனாங்க. And the disciples are worried. அதுல 2 சீசர்கள் எம்மா ஊருக்கு போனாங்க. And 2 disciples have been moving on to the village Emmaus. ரெண்டு பேர் போய் கொண்டிருக்கிற பொழுது, when the 2 disciples have been passing on, அவரை நாம நம்பி இருந்தோம், and we are trusted on him, ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாம and nothing has been benefited, அவர் நிச்சயமா யூதருக்கு ராஜாவா வருவார், and surely he will become a king again. நமக்கு ராஜாவா வந்துட்டா நம்ம எல்லாம் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும்னு நினைச்சோம். And we have thought if we become a king, all things have been come to pass. But what has happened? அவரையும் பிடிச்சு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. And the soldiers have been hanged on the cross, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம். and they are buried on the grave. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் போச்சு. Now our hope has been gone. என்று அவங்களுக்குள்ள வருத்தத்தோடு பேசிக்கொண்டு போறாங்க. And among these 2 disciples, they had a chat with all glory state. பின்னாலேயே கூடவே வர்றாங்க. And the resurrected Jesus has been following after them. ஆமா, நீங்க இதுவரைக்கும் பேசிட்டு வந்தீங்களே, யாரை பத்தி பேசுனீங்க? And hitherto you have been had a commune with them about whom you have spoke. இங்க எருசலேமில் நடந்த சமாச்சாரம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? Have you not heard about the things which happened at Jerusalem? Are you a stranger? சரி சொல்லுங்களே. Just say it out. ரொம்ப வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா ஒருத்தர் இருந்தார். And he is the mightiest prophet was there. பேர் இயேசு. And his name was Jesus. ரொம்ப அற்புதம் அடையாளம் எல்லாம் செஞ்சாரு. And he has done a great mighty miracles and wonders. மக்களுக்கு இவர்தான் இனி நம்ம யூத அரசாங்கத்தை உண்டு பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். And we are ஆண்டு கொண்டிருந்தாங்க. at the time the Romans are ruling on. அப்ப நமக்கு சுயாட்சி கிடைக்கும்னு நினைச்சோம். And we have thought we have a independent of ruling out. செய்யறதெல்லாம் பார்க்கும்போது இவர்தான் ராஜாவா வருவாருன்னு தான் நம்பணும். As of his act, he is going to become a king. இந்த அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அவர்களையும் பிடிச்சு சிலுவையில் அறைஞ்சு கொண்டு போட்டாங்க. But the Anna Caiaphas, and then they put him on the cross. ஆமா, ஏதோ உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே. And I heard like he has been resurrected. அப்படித்தான் சொல்லிட்டாங்க. And just like they are spoken like this. மரித்து போனவங்க உயிரோடு வந்துட்டாருன்னு சொன்னா எப்படி? And if somebody stated he has been resurrected, how the things are? அவர்கள் தங்களுக்குள்ளே டிஸ்கரேஜ் ஆன, அதாவது அதைரியப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். And among themselves they have spoken about the discouraging of words. சரி, நேரமாச்சு, பொழுது சாய்ந்துருச்சு. And it was an even time. நாங்க போறோம். And let me pass on. நீர் எங்க போகணும்? And where you to move on? நான்
போற மாதிரி போறேன்னு And just as I pass away, I'm going நெடுகவே on. இந்த ரோட்ல நெடுகவே போக போறேங்கிற போல காட்டுறாரு. And just the God shows him our sins. ஐயா இதுக்கு மேல பிரயாணம் போறது லாய்க்கு சரியில்லை. And henceforth just try making எங்களோட வந்து travel. தங்கி இருங்க. Just tarry with அப்புறம் us. விடிய காலத்துல போகலாம். At that morning time you can move ஏன்னா on. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ரோடு வசதிகளோ லைட் வசதிகளோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அந்த காலத்துல கிடையாது. And there is no transport facilities like nowadays. வாங்க எங்களோட தங்கி இருங்க. Just tarry with us. இவரும் சரின்னு போறாரு. Even Jesus also goes and stands with them. இது வரைக்கும் ரொம்ப கொலையா குழஞ்சு பேசிட்டு வந்தீங்க. And hitherto we have been spoken of weary things. விஷயம்ங்கறாரு. And what is the thing? அதை ஐயா கேக்குறீங்க. And why do you ask again? கதையெல்லாம் சொன்னாங்க. And they stated all the things. அப்போ நேரமாச்சு அப்பத்தை எடுத்து சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாங்க. And now time has come, they took a bread and இயேசு எப்பொழுதும் வழக்கமாய் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிற போது கொடுத்தாரு. Just like usually when Jesus breaks the bread and then share it with the other disciples. சாதாரணமான மனுஷன் யாரும் செய்யறது இல்லையே, இவர் செய்யறது இயேசு மட்டும்தானே இப்படி செய்வாரு. And only Jesus alone will do it like this. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது when they are stating like this, அவர் மறைந்து விட்டார். and the God invisible. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது. And then you understand. உயிர்த்தெழுந்து and Jesus resurrected. நமக்கும் தரிசனமாய் இருக்கிறார். and even to us he has been அவர் appeared. கேட்ட கேள்வி எல்லாம் பார்க்கிற பொழுது when you look out the question with the God rise, இப்பதானே நமக்கு அவர் அடையாளம் தெரியுது. and now only we will understand. இப்ப பாருங்க எந்த பொழுது போயிட்டு இரவு ஆகிவிட்டது. now the time has come and the night has come. முடியாதுன்னு சொன்ன ஆளுங்க. and the people those who said been அப்பொழுது புறப்பட்டு நாம் நம்முடைய சகோதரருக்கு போய் இதை சொல்லுவோம் வாருங்கள் என்று புறப்பட்டு வர்றாங்க. at the same moment they turned back and then let us go and share it to the brother. and how did they get the courage? உயிர் தெழுந்து விட்டார் என்று அறிகிற பொழுதே வந்து விட்டார். at the time when they came to know it, Jesus has been resurrected. அவரை ருசித்தவர்கள், those who tasted him, என் நேசர் விசேஷித்தவர், my beloved is the fairest என்று சொல்லாமல் இருக்கவே முடியாது. and we can't share it like anything else. ஆம், அது நமக்கு தேவன் தந்திருக்கிற பாக்கியம். and that is the privilege that God has given to us. அடுத்த ஒன்றை பார்ப்போம். and the next thing, உன்னத பாட்டு 2:2. and Song of Solomon chapter 2 and verse 2. சீக்கிரம் வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். as the lily among throngs, so is my among the daughters. யாரு? and who is she? யாரு? and who is that? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல as the lily among thorns, எனக்கு பிரியமானவளும் எங்க இருக்கிறார்? அப்படியே எனக்கு பிரியமானவளும் லீலிகளுக்குள்ளே, அதாவது முள்ளுகளுக்குள்ளே லீலி இருக்கிறது போல இருக்கிறாள். and so as my love also among the daughters as of the lily among the thorns. முள்ளும் மலரும் அல்லது பூவும் ஒரே செடியில தான் இருக்கு. and the lily thorns and the flower in the same plant. நம்ம எதை விரும்புகிறோம்? and what do you desire? பூவை விரும்புகிறோம். and we are desire on the flowers. முள்ளா ஐயோ இது பெரிய எடையூறு. oh, thorns is very discouraging. அப்படி நாம நினைக்கிறோம். and we are thinking in that way. ஆனா அந்த முள்ளு எதுக்காக இருக்குது தெரியுமா? but for what reason the thorns இந்த are? பூவை எந்த மாடோ ஆடோ வந்து கடிச்சு சேதப்படுத்தி விடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த முள்ளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். and the God kept the thorns not to be torment of the flowers from the animals. இன்னொரு விதமா சொன்னா அதுக்கு பாதுகாப்பை உண்டு பண்றதுக்காகவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். and God kept the thorns to protect the flowers. இன்றைக்கு முள்ளு வேண்டாம்ங்கறவங்க தான் உலகத்திலே அதிகம். and today many have been stating out they no need of thorns. இதை பற்றி சொல்லுகிற பொழுது when you are stating like this, கலாத்தியர் 4:28 in Galatians chapter 4 and verse 28, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அன்றைக்கு துன்பப்படுத்தினது போல இன்றைக்கும் துன்பப்படுத்துகிறான்னு எழுதி இருக்கு. and it has been mentioned those who born of the flesh have been torment the born of the spirit. வாசித்தீர்களா? கலாத்தியர் 4:28. அதாவது ஈசாக்கை அன்று துன்பப்படுத்தியது போல இன்றைக்கும் நடக்குதுன்னு சொல்றாரு. and just like how the Ishmael has tormented his son Isaac, even today it has been happening on. இன்று வரைக்கும் நடக்கிறது. and hitherto it has been happening on. அதுக்கு முடிவு வரவில்லை. and there is no end for that. ஆனால் ஒன்று உண்மை. but one thing is sure. அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவர்களும் இருக்கிறார்கள். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து
தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. Song of Solomon chapter 4 and verse 16. Awake, O north wind, and come thou south, blow upon my garden, that the spices thereof may flow out. Let my beloved come into his garden and eat his pleasant fruits. கவனிங்க. Listen carefully. நேசர் நமது தோட்டத்துக்கு வந்தால், If the beloved have come into our garden, அவருடைய பசி அடங்க, அவருடைய தாகம் தீர அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேணும். and we have to provide him a good fruit for his fulfillment of அதைத்தான் the நேசர் fruit. இந்த தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. Let my beloved come into his garden and eat his pleasant fruits. சபையானது ஜெபம் பண்ணுகிறது. And the church is praying on. நேசரே வாரும், Oh beloved, come down. எங்கள் ஆவலை தீரும். Just fulfill all our desires. நாங்கள் உம்முடைய விசுவாசத்தினாலே கொடுக்கிற நற்கனிகளை, செயல்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். Just accept all our pleasant fruits you have been offering unto you. ஆண்டவரை வாவென்று அழைக்கிறார்கள். And therefore you have been calling, they are calling out the God. ஆம், ஆவியின் கனி உடையவர்களை அந்த கனியை புசிக்கத்தான் அவர் வருகிறார். And only those who are having the spirit of fruit, those who ஆவியின் have it கனி out, he என்றால் comes. என்ன? And what is the spirit நாம் of fruit? எப்படிப்பட்ட கனி கொடுக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறோம்? For what fruit of yielding you have been kept on? கலாத்தியர் 5:22 வாசிப்பீர்களானால், And if you read Galatians chapter 5 and verse 22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கமாகிய இவைகள் எல்லாம். and all this been mentioned in Galatians chapter 5 and verse 22 and 23. ஆரஞ்சு என்ன? What is mean by orange ஆரஞ்சு fruit? பழம் பார்த்திருக்கீங்களா? Have you seen the fruit orange? ஆரஞ்சு பழத்துல எத்தனை சொலை இருக்கும்? And how many fluids you can get it on? 6, 5, 11. நல்லா விளைந்ததை பறிச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதே மாதிரி தான் கவனிங்கள். Listen carefully. எடுத்த உடனே கடிக்கிற மாதிரி கொய்யாப்பழம் மாதிரி இல்ல. And it seems like not of the fruit. உரிச்சு பார்த்தா தான் தெரியும். And only by peeling out only we'll understand. ஆமருமையானே. ஆவியின் கனியும் அப்படிதான். And even just like the spirit of fruit is all கடிக்கிற மாதிரி இருக்காது. And it won't be like of the biting it earlier. சிந்தித்து செயல்படுவார்கள். And they will be think and act like that. ஆவியினால் விளையக்கூடியது. And that has been yielding by the spirit. அப்படிப்பட்ட விளைச்சல் நமக்கும் தேவை. And in such a yielding even for us நம்முடைய சுபாவத்திலும் அது மலர வேண்டும். And even in our nature it have to be grown in our life. அத பழுத்த அனுபவம்னு சொல்வாங்கல்ல. And that is what the experience of ripened thing. அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேணும். And we have to come into such an experience. நல்ல சாட்சியின் ஜீவியம் இருக்க வேணும். And we have a testimonial life like that. அன்பானவர்களே, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And the God expects that sort of life. தேவையானது எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். And the God provides for all the things to be yielded on. நாம் அவைகளை உடையவர்களாய் இருக்க வேண்டும். And we have to hold on to that sort of things. நம்முடைய நேசர் தோட்டத்துக்கு வந்தா, and if a beloved come into our garden, எதை புசிக்க வருவார்? and to what he will become to eat? நல்ல விளைந்த கனிகளை தான் புசிப்பார். Only the ripened fruit he will yield on. காய்களை அல்ல. He won't eat out the raw fruits. பிஞ்சுகளை அல்ல. And not of the blossom things. And not the budding flowers. கனி and the fruit, காயும் கனியும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். and the raw fruit and the ripened fruit will be in the same size. காயின் ருசி வேற, கனியின் ருசி வேற, அந்த பழத்தின் ருசி வேற. The taste of the raw fruit is different from the taste of the ripened fruit. காயின் நிறம் வேற, பழத்தின் நிறம் வேற. And the color of the raw fruit is different and the color of the ripened fruit is different. காய்க்குள்ள இருக்கிற கொட்டை முளைக்காது. And the seed which is in the raw fruit will never be given out. கனிக்குள்ள இருக்கிற கொட்டை முளைத்து மறுபடியும் ஒரு தாவரத்தை உண்டு பண்ணும். But the seed which is in the ripened fruit, again it will be recurring of the fruits. காயினுடைய மனம் வேற, பழத்தினுடைய மனம் வேற. And the aroma of the raw fruit is different from the aroma of the ripened fruit. ஆண்டவர் வந்தா எதை பார்ப்பார்? But if the God comes, what he will see? தேடுவார். And what he will search? பழத்தை தேடுவார். Only he will seek out the ripened fruit. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And you have to understand that. அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். And we have to have such a experience of life. கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு ஒரு நாள் போதும். And be a Christian one day is enough. கிறிஸ்தவ ஜீவியம், and to live a Christian life, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அனுபவம், and to inherit the eternal life, வருகையிலே காணப்படத்தக்க அனுபவம், and the experience we have to show in our coming, வளர்ந்து கனி கொடுத்து, அதாவது காயாய் இருந்து பழமாய் மாறி வாசனை வீச வேணும். and we have to show ourselves as a sweet aroma to become a ripened fruit from the raw fruit. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord bless us. ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். And finally one thing and then I'll conclude. ஒரு மிலிட்டரி வாலிபன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக நிச்சயம் எல்லாம் பண்ணான். And one military person to marry a particular made an engagement. திடீர்னு பாகிஸ்தான் யுத்தம்.
And இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்தது. And suddenly there was a war between India and Pakistan. ஆர்டர் வந்தது, ஓடி போனார். As the order came, he went to the battlefield, and he can't marry him again. நிச்சயம் பண்ணிவிட்டு போயிட்டார். And he just espoused with him and then went back. முதல்ல ஒரு கடிதம் போட்டார். Those went and made a letter, and later on he made a letter. அதுக்கு பிறகு கடிதமே வரல. And later on there was no letter at all. யுத்தம் மும்முரமா நடக்குது. And the battle was at a heavy field. கடிதத்தையே காணல. There was no battle letter at all. இந்த பொண்ணு என்ன நினைச்சது? And what this bride had thought? ஐயா என்னாச்சோ தெரியல. The groom, what has happened never happened. யுத்தம் மும்முரமா நடக்குதாம். The battle has been heavy hot. இந்த பக்கத்திலும் ஏராளமான பேர் மரித்து போனார்கள். And even this side there were many died. அந்த பக்கத்திலும் மரித்து போனார்கள். And even on the other side there were many died. இவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. And this particular brother doesn't know what has happened. இப்படி அந்த பெண்ணும் நினைத்தாள். And even the bride has thought in this way. And even our parents also வேற ஒரு thought. மாப்பிளையை பார்த்தார்கள். And they espoused another bride. உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டார்கள். Immediately the wedding has taken place. பெண்ணு மணவரையில் உட்கார்ந்திருக்கிறாள். And now the bride has been sitting at the மணமகன் தாலி கட்டறதுக்கு தயாராகி விட்டார். Now the groom has been ready to get her knot. திடீரென்று பார்த்தா suddenly மாப்பிள்ளை மிலிட்டரியில இருந்து வந்தாரு. And from the military the bride have come. The groom was standing there. The groom was standing there. பார்த்தார், அதிர்ச்சியா இருந்தது. And it was shocking to everyone. இருந்தாலும் அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்க வேண்டும்னு வந்தாரு. And still he wants to listen to the word of the bride. என்ன நடக்குது? And what is going on? நீங்க போனீங்க, போனதுல இருந்து எந்த தகவலும் இல்ல. ஒரு கடிதம் போட்டீங்க, அதுக்கு பிற்பாடு இல்ல. And you are gone, and then you made one letter, and then thenceforth there is no letter at all. But what happened? அதனால நான் வேற எங்க அப்பா அம்மா பார்த்து வேற மாப்பிளை பார்த்தாங்க. Therefore another groom they have been arranged on. சரி, நீ அதற்கு சம்மதித்தாயா? And have you permitted that? ஆமான். Yes, she replied. அப்படியானால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. That means you இல்ல, marry நீங்க her. வந்துட்டீங்களே, இனி அத பத்தி கவலை இல்ல, நான் உங்க மேல தான் அப்படினா. And she has been said, you are returned, and then I have a love upon you. என்றைக்கு நீ சம்மதித்தாயோ, இன்னொருவனை கல்யாணம் பண்ண சம்மதித்தாயோ, the day when you are permitted to marry the another person, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. you marry himself alone. அவன் போய் விட்டான். And the military man have left. மனுஷனுக்கு, ஒரு வாலிபனுக்கு, for one young man, தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறவள் இருதயத்துல கூட இன்னொருத்தனை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறாள் என்றால், and even in her heart should not, even in her heart she should not think about another person. ஆண்டவர் எப்படி நினைப்பார்? And how the God will think. ஆகையினாலே நீங்கள் சுத்த பரிசுத்தராய் இருக்க வேண்டும். Therefore you have to be the saint. கர்த்தர் பேரிலே உண்மையான அன்பு கூறுகளாய் இருக்க வேண்டும். And you have to show the good love upon the God. சூழ்நிலைகளால் உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம் விலகக் கூடாது. And by the situation your love should not be exposed. And you should not never be, your love should not be உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். And you have to be affirmed. அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If so, the God will bless you சந்தேகமே இல்லை. without any doubt.